சொல்லும்போது அமைதியா உட்காரணும். இருங்க, நீங்க தகன மார்க்கத்துல தானே வர்றீங்க. ஆளோல சோன்னு சொல்றது உங்களுக்கு கேட்கணுமா அவங்களுக்கு கேட்கணுமா? ஆளோலம் சோன்னு சொல்றது நாரதருடைய கவனத்திற்கு வரணுமா இல்ல மக்களுடைய கவனத்துக்கு வருமா? நீங்க எங்க இருந்து ஆளோலம் கேட்டீங்க? எனக்கும் நீங்க நாரதரா வர்றீங்களா? நாரதரா வந்தீங்களா இல்ல சாதாரண மனிதனா வந்தீங்களா? நாரதரா வந்து கேட்டீங்களா? பேச விடுன்ட்டு நானு. நீ ஊட உழுக கூடாது. நாரதரா இல்லையான்னு அதுக்கு நான் சொட்டு வச்சதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டு போங்க. வரேன் கொஞ்சம் இருமா. ஏன் அவசரப்படுற? இப்பதானே ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா. யாரு அதுக்கு தான் அமைதியா இரு. சும்மா வாயை கொடுத்துறதா அப்புறம் ஏதோ புண்ணாக்கி கூடாதுன்னு சொல்லிட்டேன் நானு. நீங்க தான் புண்ணாக்கிட்டு போறீங்க. நான் பாட்டுக்குள்ள ஏதாவது குறை சொன்னேனா ஐயா? இப்ப குறை சொல்லிதானே பிரச்சனையே. அம்மா நீ சரியா சொல்லினாலதான் இப்ப பிரச்சனையே. சரி நான் ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். சோன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்படி சொல்லணும் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? இங்க வாங்க. ஆளோல ஓம் சோன்னு சொல்லணும். வேற எப்படி சொல்லணும்ன்றியா? எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? இல்ல நீங்க சொல்லுங்களேன். நான் சொன்னது நீங்க கவனத்துல வாங்கி இருந்தா நான் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வேலையில நீங்க குற்றம் சொல்லாதீங்க. ஏன் வேலையை நான் சரியா பார்த்தேன். உங்க கவனக்குறைவு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க கவனமா கேட்டிருக்கணும். நீங்க 10 தடவை கேட்பீங்க, நாங்க 10 தடவை சொல்ல முடியுமா? முதல் தடவை கேட்டீங்க ஆளோல ஓம் சோன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் தோழி சொன்னா எங்க அண்ணன் சொன்னாரு ஒரு தடவை தான் பரவ வருமா? நீங்க கவனக்குறைவு வருமா? என் கேள்வி ஒரு தடவை தான் பாப்பா பரவ வருமா? பறவை வரும்பொழுது தான் நாங்க சொல்லணும். நீங்க கேக்குறதுக்கு கொஞ்சம் பாருங்க. இருங்க கொஞ்சம் அவசரம். நீங்க நாரதர் கேட்டுதான் கேள்வியை கேட்டது நீ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீ. ஏன் ஊட இல்ல 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 நீங்க இருங்க. ஒரு தடவை தான் பறவை. இங்க இருங்க, நீங்க பேசுறது தவறு. உங்களுக்கு புரியாம பேசுறீங்க. நாரதர் இருங்க, பறவை வரும்போது ஆளல பதில் சொல்ல வர்றேன். நீங்க பேசுறது தப்புனா கேள்வி நீங்க சரியா பதில் சொல்லுங்க. மத ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொல்லிட்டு நீங்க போங்க, நான் விட்டுறேன். நான் பறவை வரும்போது ஆளோலம் சோன்னு சொல்லணுமா? நம்ம களை நிறைய நெல்லுக்காய போட்டிருக்கோம். அப்படி கோழி பறவைகளாம் வந்து சாப்பிடும்போது சூன்னு விரட்டுவோமா? இல்லை யாராவது ஆளுக வந்தா சூன்னு விரட்டுவோமா? இப்போ நான் பறவை வரும்பொழுது ஆளோலம் சோன்னு சொல்லணுமா? இல்லை நீங்க நாரதர் கேட்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஆளோலம் சொல்லணுமா? கந்த புராணத்துல கச்சிப்ப சிவாச்சாரியர் எழுதிய கந்த புராணத்துல நாரதர் ஆளோலம் சோன்னு கேட்குமா அப்படின்னு அவர் கேட்டு எந்த வள்ளி எந்த புராணத்துல பார்த்து சொல்லியிருக்காங்க? பறவை வந்தா தானே சொல்லணும் ஆளோலம் சோன்னு. நான் பறவை வரட்டுறேன்னா உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? இல்லை நான் கேட்குறேன். இது புள்ள நாடகம் பதில் சொல்லுங்க. கொஞ்சம் வருமா? இந்த புள்ள நாடகம் படிக்கல பாவனை என்ன செய்யறது? ஐயா சொன்ன ரஞ்சனி அம்மா எஸ்பி மீனாமெல்லாம் பார்த்துருக்கோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இப்படி பேசினா எப்படி இருக்கு உணர வேண்டாமா? உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு ஆளோலம் சோன்னு முன்னோர்கள்லாம் சொல்லவில்லையா? ரொம்ப கவனமாக பேசணும். பார்க்குற ஊரா ஆறு அறிவில்லாதவர்கள் அல்ல, நாடக பண்பு தெரிந்தவர்கள். ஒரு வார்த்தை சொன்னார், சந்தோஷப்பட்டேன், கை தட்டினேன். ரஞ்சனி அம்மா, எஸ்பி மீனா அம்மா, சுண்டுலட்சுமி அம்மா, திருப்பத்தூர் பாக்கியலட்சுமி எப்படி தொழிலாளிய வரம்பு மீற மாட்டாங்க. அவங்களாம் ஆளோலம் சோன்னு சொல்லலையா நாரதர் வருகின்ற பொழுது? அப்போ ககனமாக இருக்காங்க போகிறீங்க. சொன்னது யாருன்னா அந்த பிள்ளைக்கு நாடகம் தெரியலை. நான் என்ன பண்ணுறது? அப்போ என்னைய போட்டால் நாடகம் தெரிஞ்ச பிள்ளைய பொண்ணுமா போடக்கூடாது? இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஐயா நாடகம் யாருக்கு தெரியல? கொஞ்சம் வருமா? உனக்கு தான் தெரியல. என்ன தெரியல? நான் சொல்ல முடியாது. நான் சொல்லலையே. நான் சொல்ல முடியாது. நான் கேட்கின்ற பொழுது நீ சொல்லணும். எப்படி சொல்லணும்? உங்களுக்கு கவனக்குறைவுன்றே. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லணும்? ஆளோலம் சோன்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னனா? இதுதான் உங்களுக்கு கவனக்குறைவு. கொஞ்சம் அவசரப்படாதமா? என்ன அவசரப்படாத? நீ வரும்போதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லாத வரும்போதெல்லாம் சொல்ல முடியாது. நீ கவனக்குறைவா ஏன் கவனக்குறைவா? பேசவே கூடாது. நான் பேசாம கேட்டேன். ஏன் பேச கூடாது? நீங்க சட்டம் போடுறீங்க. அப்படி பேச எனக்கு நீங்க சட்டம் போடணும் அவசியமே கிடையாது. நீயே பேசிட்டு போறியா? நான் ஆளோலம் சோன்னு பேசுறதுக்கு தான் ஊர்ல போட்டு ஆளோலம் சோன்னு போட முடியாதுன்னு சொன்னேன். இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. பெரிய ஆளு அவங்க தீர்ப்பு சொல்லட்டும். இல்ல சொல்லட்டும். நீயே ஊட உழுகுற? யாரு? உங்களுக்கு பேச தெரியல? யாருக்கு உங்களுக்கு பேச தெரியல? என்னன்னு கதை தெரியல? நீங்களும் ஊராட நான் தெரியல. இருங்க, நான் ஆளோலம் சோன்னு போட மாட்டேன், போட முடியாதுன்னு உங்கள்ட்ட சொன்னனா? ஆமா. எப்ப சொன்னீங்க? நீங்க வருகின்ற பொழுது போட முடியாது. எப்ப சொன்னேனே? நான் ககன் இப்பதான் சொன்னேன். இருங்க, நல்லா போடுங்க. ஒளிநாடா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆளோலம் சோன்னு போட முடியாதுன்னு சொல்லலையே. பேச விட்டு பேசு. ஏய் ஆதாரம் இருக்கும்போது நீ இவ்வளவு போய் பேசுறீங்க. என்ன சொல்றது? ஐயா பேச விடாம பேசு நியாயமா? அந்த பொண்ணை அழகா நான் பேச விட்டேன். என்னைய பேச விடாம செஞ்சா அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பிள்ளை மட்டும் தான் பேசணும் ஊர்ல. நான் கேக்குறேன், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆரம்பத்துல நான் ஆளோலம் சோன்னு சொன்னேன். நீ சொல்லல அப்படின்னு சொல்லலன்னு மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்கள்ட்ட பொறுமையை வச்சிருக்கீங்க. மக்கள்கிட்ட வந்து வள்ளி ஆளோலம் சோன்னு போடலையே. உங்களுக்கு அவசரப்படாதீங்க. அறிவு இருக்கா இல்லையான்னு பாப்பா.
எனக்கு அறிவு இருக்கவங்க தானே நான் சுட்டி காட்டுறேன். ஆறு நான் ஆலோல சோன்னு சொல்லிட்டேன் கிடையாது. நீங்க மக்களுக்கிட்ட உங்களுக்கு சரி அந்த ஆலோலம் சோவை எப்படி சொல்லணும்? எப்படி அந்த சொல்லணும்? பொண்ணு சொல்லலேன்ட்டீங்க. இது என்னை காட்டி கொடுத்து நீங்க பேர் வாங்கணும்னு நினைச்ச முதல் குற்றம். அடுத்து நீங்க வள்ளி உண்ட மயக்கம் அப்படின்னா இந்த நேரத்துல சாப்பிடுவாங்களா யாராவது? இதே ரஞ்சனி அம்மாவா இருக்கட்டும் இல்ல மினர்வா அம்மாவா இருக்கட்டும் அவங்கள்னா இப்படி சொல்லிருவீங்களா? அம்மா யாரா கேக்குறேன் நான் சொல்லலையா? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு வார்த்தை வேணாம் பேச முடிச்சிருக்கீங்கல்ல ஐயா. நான் சொல்லல சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்லலன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்லலன்னு சத்தியம் பண்ணுங்க. போயிரவா போங்க பேச விடு. போங்க என்னத்த பேசுறீங்க? பேச விட்டு பாருங்க. என்னத்த பேசுறீங்க? ஊட உழுகுற நான் கேக்குறேன். நீங்க ஒவ்வொரு செய்ய முடியும். நாய் குலைக்கிற மாதிரி நீங்க தான் குலைக்கிறீங்க. நீங்க ஒண்ணு குற்றம் சொல்லுவீங்க நான் கேட்டுக்கிட்டு இருப்பேனா? இருமா நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேனா? குற்றம்னா நெற்றிக்கண்ணை திறந்தும் குற்றம் குற்றம் என்று சொன்னா நக்கீரன் சொன்னீங்க. அப்ப கடவுளா இருந்தாலும் குற்றத்தை சொல்லலாம் தப்பா? குற்றம் இல்லையே. குற்றம் சொல்லுகின்ற போது பேசல. அப்ப அது மறுத்து பேசணும். நக்கீரன் பேச விடு. முழுமையா பேச விடு. முழுமையா பேச விட்டு பேசுமா. அதான் பண்பு. அதான் அன்பு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெத்த உள்ளே பேச விட்டு பார்க்கணும். மஞ்சக்காமல உள்ள உன்னை பேய விட்டு பார்க்கணும்யா. பெத்த உள்ள மாதிரி பேசிட்டு போகுது அப்படின்னு பின்னாடியே வந்தா பேச விடாம பேசுற. சரி சரியான ஆறுதல் பேசுமா. பேசத்தான் வந்திருக்கேன். நீ சொல்லி நான் பேச முடியும். நான் அவ்வளவு பேசுவேன். அப்ப நீங்க பேசுறதுக்கு நாங்க வார்த்தை ரொம்ப கவனம். நீங்க முதல்ல தூங்காத அப்படி சொல்லிருக்கணும்ல. எப்படி சொல்லணும்? உங்களை நான் சந்திச்சிருக்கவே கூடாது. எப்படி சொல்லணும்னு கேட்டீங்க. தூங்காத வள்ளி தூங்காத பாட்டு பாடுனது தப்பு. பண்புபடி நீ சொல்லலையே. புரியுதா? பண்புபடி சொல்லல. சொல்லவே கிடையாது. சொல்லவே இல்லையா? சத்தியம் பண்ணி அந்த சாமி மேல சொல்ல கிடையாது. சத்தியம் பண்ணி உங்க அதிகாரம் மேல சத்தியம் பண்ணுங்க. உண்மையிலே சத்தியமா சொல்ல கிடையாது. நிஜமா சொல்லல. பக்க மேலத்தை வச்சுக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க சொல்லலையே. பக்க மேலத்தை விடுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன சொன்னது நீங்க கேட்டது நீங்க தானே? ஆளோல சோனு வருமா அப்படின்னு கேட்டது நீங்க தானே? சொன்னது நான் தானே? இல்ல இருங்க. எப்படி சொன்னா? யாரு? தோழி சொல்லலையே. இதுலதான் இருக்கு. ஒரு தலைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு கவனிக்கணும். அதுக்கப்புறம் தோழி சொல்றத கவனிக்கணும். நான் கேக்குறேன். எனக்கு சான்று இருக்கு. சொல்றதை கேளுங்க. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இருக்காரு. முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவரு இருக்காரு. ஏன்னா என்னுடைய தோழி இருக்கா, எங்களை அண்ணன் இருக்கா, 4 பேர் இருக்காங்க. நான் ஆளோளம் சோன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் தோழி சொன்னா. என் தோழி சொன்னதை கவனிச்ச நீங்க ஏன் நான் சொன்னதை கவனிக்கல? அப்ப உங்க கவனம் எங்க இருந்துச்சு? சொல்லவே அந்த உங்க கவனம் எங்க இருந்துச்சு? அந்த பெண்ணு நீ எப்படி சொல்லணும் தெரியுமா? முறைப்படி நான் பாடி கூட காட்டினேன். ஆலோலமா குற்றம் சொன்னா சரியா இருக்கணும். நான் குற்றம் சரியா சொல்லியிருக்கேன். நீங்க நான் செஞ்சது குற்றம்னு சொன்னீங்கல்ல. நாங்க உள்ள அப்படி பாடணுமா? என்னையா இது நாய் விழுந்த மாதிரி விழுந்த என்னையா நான் செய்யறது? சொல்ல வந்தாலும் பேச விட மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? உளுத்தங்க நாய் உருட்டுன மாதிரி ஒண்ணு இந்த பக்கமும் பேச மாட்டேன்றீங்க, அந்த பக்கமும் பேச மாட்டேன்றீங்க. பேச வரும்போது ஊட நீ நான் எங்க வந்து கேள்வி கேட்டு சொல்ல வரேன். பாட்டு பாடணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உனக்கு என்ன நிப்பாட்டு நீங்க சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்? முறைப்படி எப்படி சொல்லணும்? சொல்லு. அந்த பத்தி நீங்க சொல்லி கொடுங்க. ஒண்ணு தெரியலன்னு சொல்லு. நான் சொல்றேன். தெரியல சொல்லுங்க. சொல்லி கொடுங்க. ஆலோலம் 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 ஆலோல் சொல்லி கொடு. ராஜாட்ட போய் கேளு. ஆலோலம் 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 சோ சோ சோ. என்ன ராகம் என்ன தாளம் தெரியுமா? சொல்ல முடியுமா உன்னால? ஒண்ணு இப்படித்தான் இப்படிதானே சொல்லணும். எப்படி சொன்ன? தெரியலன்ட்டு எப்படி சொன்ன? இருமா, அவசரப்படக்கூடாது. ஆலோலம் தப்பா நடையில. இது நாடகமா டொம்ப கூத்தா? இப்ப நான் கேக்குறேன். ஏய் இருப்பா நிறுத்துப்பா. நீ எப்ப வந்த? உனக்கு நீ எப்ப வந்த? இல்ல நான் இங்க பாடுனது எப்ப? நீ கேட்டது எப்ப? என்னது? நான் இங்க பாடுனது எப்ப? நீ ஆளோல சோடு கேட்டது எப்ப? நான் இங்க பாடுனது எப்ப? இப்படி பாடுனியா? இல்ல அது உனக்கு தேவையில்லை. நீ எப்ப கேட்ட? நீ கேக்கும்போது நான் எப்படி பாடணும்? நீ எப்ப கேட்ட? நான் எப்ப சொன்னேன்? இதுதான் வாயை கொடுத்துக்காதுன்ற. இதுக்கு தான் வாத கொடு. ஐயா நீ எனக்கு சொல்லாதயா. அவங்க வேலைக்கு அவங்களுக்கு தெரியும். உங்க வாத்தியார போய் கேளு. நான் கேக்குறேன். நீங்க உங்க நாடகமா? ஐயா நீ சொல்லணும் அவசியம் இல்ல. உனக்கு என்ன கதை தெரியும்? தேன்மொழி என்று சரி நீ வந்திருக்கீல. வந்துட்டீல. எங்க அண்ணன்ட்ட என்ன கதை பாட்டு பாடணும்? என்கிட்ட என்ன கதை பாட்டு பாடணும்? நான் இங்க ஆளோல சொன்னது எப்ப? நீங்க நான் உள்ளர இருக்கும்போது நீங்க கேட்டது எப்ப? இப்ப நீங்க பண்றது தவறா நான் பண்றது தவறா?
இல்லங்கய்யா, நீங்க வந்து சொன்னீங்க, நான் வந்துட்டேன் மரியாதை கொடுத்து, கிராமத்துக்கு மரியாதை கொடுத்து, உங்களுக்கு மரியாதை கொடுத்து. நான் இங்க ஆளோல சோன்னு சொன்னது எப்ப, அவர் ஆளோல சோன்னு கேட்டது எப்ப, அதுக்கு பதில் சொல்லட்டும். இல்ல நான் சொன்னது எப்ப, அவர் கேட்டது எப்ப, அதுக்கு பதில் சொல்லட்டும். எனக்கு பாடம் எடுக்கிற நீ என்ன ஆளு, நீ என்ன ஆளு, நீ நாரதர் தானே, சினிமா பாடல் பாடாம இருக்கிறியா? அறிவாளிகளை பார்த்தால் உன்னை முட்டாள பார்த்ததால் இல்ல, நீ முதல் நாரதர் சினிமா பாடல் பாடாம இருக்கியா? சினிமா பாடல் பாடாம இருந்தியா நீ நாரதரு? இரண்டு நடிகர்களுமே தரமான நடிகர்கள் தான். ஏன்னா இது நம்ம அது ரிசர்ச்சுக்கு போக வேண்டாம், காலையில சங்கத்துல பேசிக்கலாம். இப்போ நீங்க வண்டு வெளி போடுங்க, கதைக்கு போயிடலாம். சங்கத்துல பேசுற அளவுக்கு அது ஒண்ணு பெரிய ஆளு கிடையாது. ஏன்னா பெரியவங்க சொன்ன கேட்டுத்தான் நான் வந்தேன். நீ ஆளோல சொன்னு போடுவேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னே உனக்கு எந்த பெரியவங்க சொன்னாங்க? ஐயா சொல்றியா, எந்த பெரியவங்க சொன்னாங்க? கவனமா கேளுங்க. அதுக்கு தான் அந்த புள்ள நாடகம் படிக்கணும் நான் சொன்னேன். கதை சொல்றேன், நீ என்ன சொல்லு. கொஞ்சம் ஏமா சும்மா நீ என்ன சொல்றதுக்கு பேச விட்டு கேள்வி கேக்குற பதில் சொல்ல போறேன். என்ன பதில் சொல்லிட்ட? நான் சொன்னதுக்கு சொல்லு. இரு, நான் ஆளோல சொன்னது எப்ப, நீ கேட்டது எப்ப, அதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன பேசுற அப்படி? நான் ஆளோல சொன்னது எப்ப, நீ கேட்டது எப்ப? ஏய் ஆளோன்னு சொன்னா நான் எப்ப சொன்னேன்? அந்த அம்மா எப்ப கேட்டாரு? நான் சேர்ந்துக்கிட்டு தானே உங்களை பேச விட மாட்டேங்குது. கேள்வி கேக்குது சொல்ல போறேன், பேச விட மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? இப்ப நான் கேக்குறேன், பேசி போட்டுமா? இல்ல எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நாள் விடியற வரைக்கும் பேசுங்க. நான் ஆளோல சோன்னு பாட்டு பாடுறது எப்ப, நீங்க வந்து ஆளோல சோன்னு கேக்குமான்னு கேட்டது எப்ப? சொல்றேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்றேன். ஏன் அவசரப்படுற? அவசரப்படாது. இப்ப இந்த பொண்ணுக்கு அடிச்ச பெரிய மணியன் சொல்லி கேட்டு நான் வந்தேன். ஆகாய மார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சட்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், 4 மார்க்கத்திலே நான் வந்தது 5வது மார்க்கம், ககன மார்க்கம். ககன மார்க்கமாக நான் வருகின்ற பொழுது சோன்னு சத்தம் கடிச்சு சொல்றதுக்கு முன்பு எனக்கு யார் சொன்னார் தெரியுமா? சொல்லிடுவாயா? ஐயா சொல்லவா? யார் சொன்னார்னு நீங்க தான் ஐயா சொல்லணும். அந்த அம்மா கேட்டிருக்கு, அந்த அம்மா தெரியாம கேட்டிருக்கு யாரு சொன்னாருன்னு. அப்ப நாடகம் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். யாருன்னு சொல்லவா வேணாமா? சொல்றேன், அவ கேட்டாங்களே கேள்வி, அப்ப சொல்ல வேணாமா? பொங்கு கவியா சொல்றேன், படித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். பொங்கு தமிழ் பாட்டெடுத்து தங்கமென நாடகத்தை பங்கமர சொல்லி வச்ச தந்தை அவர் சங்ககால புலவருக்கு சரி நிகராய் விளங்கும் சங்கரதாசாமி சொன்னாரியா. கவி சொல்லியிருக்கேன். என் தலைவன், என்னுடைய குரு, அவரை பெருமையாக நான் சொல்லியிருக்கிறேன். அவன் சொல்லி நான் வந்தேன். அவன் சொல்லுக்கு மதிப்பு இல்லாம முழுசா பாடின கதை பாட்ட எப்படி சுந்தரம் நிறைந்து கவனம் எல்லோரும் கேட்டிருப்பீங்க நீங்க. பல்லவி, அனுபல்லவி, சரணம். நீங்க சொல்லிட்டீங்க, சங்கரன் சொல்லிட்டாரு, அவர் பேச்ச கேட்டுதான் நான் வந்தேன் அப்படின்றீங்க. சரிதான்? இல்ல என்ன மாற்று கருத்து இல்லையா? நான் ஏத்துக்கிறேன். இல்ல நான் மாற்று கருத்து இல்ல, நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் கேக்குறேன், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்தை தான் நாடக வடிவில் அது தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் தமிழை கொண்டு நம்ம சுவாமிகள் நாடகங்களாக, ஏன்னா நாடகத்தின் வாயிலாக தான் தமிழை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் நாடகமாக எழுதினார். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கணும். இப்போ நான் கந்த புராணத்தில் உள்ள கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த வள்ளியா நான் வந்து நிற்கிறேன். நான் புராணத்துல உள்ள வள்ளி நாரதரு அப்படின்னு உங்களை நினைச்சு நான் பேசுறேன். இல்லம்மா, நான் புராணத்துல உள்ள நாரதர் இல்ல, சுவாமிகள் அந்த புராணத்தை நாடகமாக எழுதினார். அந்த நாடகத்துல நான் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன், நாரதர் வேஷமா போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் உண்மையான நாரதர் தேவலோகத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க நான் வேஷம் போட்டுட்டு வந்த நாரதர் சுவாமிகள் எழுதிய கதைகளையோ பாடல்களையோ தவறுன்னு நான் சொல்லல. திரும்பவும் நான் அதை பதிவு பண்றேன். சுவாமிகள் தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழை முத்தமிழை கொண்டு நாடகங்களாக நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நாடகம் என்ற தமிழை நான் உங்களை உண்மையாலுமே தேவலோகத்தில் இருந்து வந்த நாரதராத்தான் நான் கேட்குறேனே தவிர நீங்கள் வேஷம் போட்டுக்கிட்டு வந்த நாரதர் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஒன்று நான் வேஷம் போட்டுட்டு வந்த நாரதர், வேஷம் போட்டு வந்த நாரதருமா அப்படின்னு சுவாமிகள் எழுதிய கதைக்குள்ள நின்னுங்க. இல்லம்மா நான் தேவலோக வாசி அப்படின்னா அந்த மார்க்கத்துல நின்னுங்க. ஒண்ணு அப்படி நின்னுங்க, இல்லனா இப்படி நின்னுங்க. நீங்க என்ன எப்படி வேஷம் போட்டவர நினைக்கிறீங்களா இல்ல
இப்போ ஒரு நாரதர்னு பாத்திரத்தை உணர்ந்து சொல்றீங்களா? இல்ல நான் உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. இல்ல வேற எதுவும் பேசக்கூடாது. கேட்டது ஏன் பேசக்கூடாதுன்றீங்க? நீங்க சொன்னதுக்கு நீங்க ஏன் பேசக்கூடாதுன்றீங்க? உண்மையிலேயே நாரதர் நினைக்கிறீரா இல்ல வேஷம் போட்ட நாரதர் நீ சொல்றியா? ரெண்டுக்குமே நான் வரேன். வேஷம் போட்ட நாரதர் மாதிரி தான் பேசுறீங்க. உண்மைதான். இப்ப எனக்கு வள்ளி திருமண கதை தெரியல. நீங்க 3 தடவை சுட்டி காமிச்சிட்டீங்க. இருங்க, இந்த புள்ளைய போய் வள்ளி திருமண நாடகம் படிச்சுட்டு வர சொல்லுங்க, வள்ளி திருமண நாடகம் படிச்சுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. சரி, அப்ப வள்ளி திருமண நாடகம் நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம புராணங்களை பத்தி பேசவே கூடாது. தலைவர் அவர்களே இருங்க, வள்ளி திருமண நாடகம் நம்ம படிச்சுட்டு மட்டும் அதை மட்டும் பேசணும் அப்படின்னா இன்னொரு கதை முடிஞ்சிருக்கணும். புராணத்தை பத்தி பேசிருக்க கூடாது. அத பத்தி அப்ப நீங்க புராணத்துல எதுக்கு தொட்டு பேசுறீங்க? அதை அழிச்சிட கூடாது. அதுக்குள்ளே நின்னுட்டு போயிட வேண்டியதானே. காட்டணுமே தவிர நாடக கட்டடத்தை கட்டலாம், இடிச்சிடக்கூடாது. நீ இன்னைக்கு வந்து வெள்ளை வர்ணம் அடிங்க, நாளைக்கு பச்சை வர்ணம் செய்யுங்க, அது தப்பு இல்ல. கூடாது. அது மாதிரி நாடகம் என்ற பாத்திரத்தை உணர்ந்து அதுக்காகத்தான் மற்ற வார்த்தைகளை பேசலாம். இந்த ஒரு நாடகம் மட்டும் இல்லங்க, உங்களை நான் சந்திக்கிறது இந்த ஒரு நாடகம் மட்டும் இல்ல, ஒரு 4 நாடகம் சந்திச்சிட்டேன். நீங்க 4 நாடகத்துல இப்படிதான் பேசுறீங்க. ஒண்ணு புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா அப்படின்னு உண்மையிலுமே தெரியல. அதனால அந்த கதையை பார்த்துட்டு போங்க. மரியாதை ஊருக்காரவங்களுக்கு நம்ம மரியாதை உங்களுக்கு மதிப்பு வச்சு அவங்க பேச்ச கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நின்றுட்டு இருக்கேன். நீங்க கதைக்குள்ள வர்றீங்களா இல்ல வேற மாதிரி பேசுறீங்களா? பேசுங்க. இந்த அம்மா என்னை வேஷம் போட்ட நாரதர்னு சொல்லிருச்சு. நான் ஒத்துக்கிட்டேன். நான் வேஷம் போட்டு உண்மையான நாரதரா நானு கிடையாதுங்க. அண்ணன் இருக்கார்ல சுதாகர் அண்ணன் என்ன சொன்னாரு, நாரதரே ஆண்டி பங்களான்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல நாடகம் கொடுத்துருக்காங்க, நீ வந்துரு. லிங்காவடி என் ஊரு. எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம். விலாசத்தை சொல்லிடுறேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் லிங்காவடி கிராமம். எங்கள் அப்பா சாதாரண விவசாயி. ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது திண்டுக்கல்ல பொன் சண்முகப்பின்னு ஒரு முட்டா பையன் இருந்தார். அவர் எங்கள் வாத்தியார் திட்டு நான் நாடகம் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்ல கேட்டு நான் வேஷம் போட்டு நடிக்கிறவன். என்னுடைய விலாசம் இதுதான். நான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் வள்ளி உண்மையான வள்ளின்னு சொல்லிட்டீங்களே, நான் 32 அங்கலட்சணம் எப்படி பேச ஆரம்பிக்கலாமா? இதுக்கு நீங்கள் சான்று சொல்லணும். இப்ப நீங்க வேஷம் போட்டு வந்த நாரதன்ட்டீங்க, ஒத்துக்கிட்டேன். விலாசத்தை சொல்ல நான் இன்னொரு விஷயமும் நல்ல பதிவு பண்றேன். பெண்ணுக்கு இருக்கு வள்ளிக்கு இன்னொரு கேட்கல. இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். பேச முடியலமா? நான் புராண ஏங்க நான் உங்களுக்கு சுட்டி ஏங்க உங்களை கேட்கல. இதுதாங்க உங்களுக்கு ஊர்ல கேக்குறேன். இருமா ஊர்ல கேக்குறேன். ஊர்ல பேசவே கூடாது. ஊர்ல தான் சொல்றேன். சொல்லிட்டேன். இவ்வளவு பேர் நாடகம் பாக்குறீங்கல்ல, எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க 32 வகையான லட்சணம் சொல்றீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன். இப்ப கிராமத்துக்காரங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு விஷயத்தை வேலை முடிஞ்சு போச்சு. என்னைய சொல்ல கூடாது. உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. பேச கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? என் வேலை முடிஞ்சு போச்சுனே. என் வேலை என்ன முடியல? நான் ஒத்துக்கிட்டேன். என் வேலை முடியல. நீங்க வந்து வெளிய பாத்துட்டு பாங்க. சொல்லுங்க. உங்களுக்கு வேலையே இல்ல. என்னைய வச்சு தான் உங்களுக்கு வேலை. என்னைய வச்சு தான் உங்களுக்கு வேலை. பொம்பளை உங்களுக்கு என்னை வச்சுட்டு உங்களுக்கு வேலை. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? யாரை பார்க்க வந்தீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறு. யாரை பார்க்க வந்தீங்க? நான் அவங்கள பார்க்க வந்தேன். உன்னை பார்க்க நான் வரல. அவங்கள பார்க்க நான் வந்துட்டேன். புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? அப்ப திரும்ப திரும்ப ஒரு கொஞ்சம் பொறு. அவசரப்படுறேன். குற்றவாளி போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. போய் என்னை பேச விடுங்க. லொடலொடன்னு பேசாதீங்க. திரும்ப திரும்ப நான் கேட்கவே இல்லையே. இல்லையே என்னை ஒத்துக்கிட்டேனே. என்னை ஒத்துக்கிட்டேனே. யாரை பார்க்க வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? யாரை சந்திக்க வந்தீங்க? உன்னை பார்க்க வந்த தரத்தை நீ முறைப்படியே சொல்லலையே. நான் ஒத்துக்கறல. முறைப்படியே சொல்லல. நான் தெரியாது. எதுக்கு வந்தீங்க? இப்போ நான் முறையாய் நான் இப்ப நடிக்கிறவன் தான். வேஷம் போட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படினா. ஆமா. நீ தான் உண்மையான வள்ளின்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் சொல்லலையே. உங்களுக்கு உதாரணம் இதையும் பாருங்களேன். இப்பவும் நீங்க தப்பா தான் புரிஞ்சிருக்கீங்க. உன்னை பேசவே இல்ல நான். யாரு? நான் வேஷம் போட்ட நாரதர் தான் விலாசம் சொல்லிட்டேன். வேற யாரை பேச போறியா? கம்முனு அமையா. என்ன எதுக்கு நீங்க பத்தி சொல்றீங்க? உன்னை ஏய் நான் காவல் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போங்க. நீங்க போங்க. நான் காவல் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இடம்? நான் முருகப்பெருமானுக்கு திலவதிச்சு காவல் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. என்ன என்ன சொல்றீங்க? சபை எனக்கு தீர்ப்பு சொல்லட்டும். நாரதரை விட்டுருங்க அப்படினா விட்டுறேன். யாரு? நீங்க முட்டாள்தனமா பேசுனதுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு புரிஞ்சு பேசணும், இல்லனா புரியலமான்னு போயிரணும். நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நிப்பாட்டுங்களோ என்ன மாதிரி உள்ளர போனா சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்ன மாதிரி தொழில் பண்ணனுமா நீ கிளவேனால முடியாது. யாரு? என்னையாட்ட தொழில் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு 40 வருஷம் ஆகணும். சபை சொன்னா 40 வருஷம் ஆகணும். அம்மா சபை சொன்னனால உன்னை விட்டு இல்லனா என்ன பண்ணுவீங்க? மட்டங்க நாள இல்லைனா நீ அங்கல அக்கா பிச்சி வெளிய எறிஞ்சிட்டு போயிடுவேன். ஐயா போயா. பேசணும் பண்பறிஞ்சு பேசு. சொல்லும் என் வார்த்தைகள் அம்மா தள்ளாதே சும்மா. சொல்லும் என் வார்த்தைகள் அம்மா அள்ளும் பகலும்
என்னைய உள்ளர போ சொல்லிட்டாரு, உனி பேசாதேன்ட்டாரு. அப்புறம் யாருக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு? சொல்லு என் வார்த்தையை கிளம்புனா உங்க வார்த்தையை நான் எதுக்கு கேட்கணும்? அப்ப நல்லா பிடிச்சி கிளிப்பனா கிளிக்க மாட்டேனா? கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ. அவங்க சொன்னதுனாலதான் உங்களை நானே சந்திக்க வந்தேன். அது தெரியுமா? என்னன்னு அந்த உண்மையாவது தெரியுமா? தெரியாதா? இல்ல இல்ல ஆறுது ஆளோட சோனு கேட்டது உங்க காதுல விழுகல. சொல்லி நீ வரல. அவங்க சொன்னதுனால நீ வந்திருக்க. அப்ப நீ மரியாதை கொடுத்து வந்திருக்கேன். புரியுதா? மரியாதை கொடுத்து உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஏன்னா உங்களை சந்திக்க வந்திருக்கவே மாட்டேன் நீங்க பேசுற பேச்சுக்கு. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஓட்டமை சொல்ல எண்ணத்துல நீங்க வந்திருக்கீங்க. கூட்டி கொடுக்கற தகுதி என்கிட்ட இருக்கா? என் தகுதி என்ன? நான் கூட்டி கொடுக்கறாளா? என்கிட்ட என்னையா இருக்கு? கொட்டையும் கட்டையும் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால என்கிட்ட கூட்டி கொடுக்கற கோத்திரத்திலும் கிடையாது. நாங்க உள்ளதை உள்ளபடி கொடுக்கறோம். கூட்டி கொடுத்தா லஞ்சம், குறைச்சு கொடுத்தா கஞ்சம். உள்ளதை உள்ளபடி கொடுக்கிற இனத்தை சார்ந்தவன், வம்சத்தை சார்ந்தவன், அந்த ஜாதியை சார்ந்தவன். ஆகையினால் இனித்தான் உன்னை காட்டி கொடுக்க போறேன். இப்பவே காட்டி கொடுத்துட்டேன். இனி அங்க காட்டி கொடுத்து யார் என்பது உனக்கும் அந்த முருகனுக்கு திருமணத்தில் எடுத்து வைக்கவில்லை என்றால் என் பேர் நாரனும் அல்ல, அணிந்திருப்பது 30 நூலும் அல்ல, சத்தியம். பைத்தியமாய் அந்த ஆளு சத்தியம் போட்டு போறாரே. என்னுடைய சம்மதம் இல்லாமல் அவர் சத்தியம் பழிக்குமா? இது யோசிக்க வேணாம். கொஞ்ச நாளும் 4 நாள் ஆகட்டும், 10 நாள் ஆகட்டும், சொல்லும் என் வார்த்தையை கேளமாண்டார். அவர் இவ்வளோ போய் பேசி என்னை எத்தனை இடத்துல பள்ளி பண்ணுறது தவறுன்னு சொல்லி, இது என்ன அறிவுன்னு தெரியல எனக்கு. ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் சொல்லாதது பூரா சொன்னேன்னு காமிச்சே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் நான் அதுக்கு தான் நக்கீரருடைய கதையை தொட்டேன். நக்கீரர் கதையை தொட்டிருந்தாருன்னா இவர் அப்புறம் நான் அவர் போனதுக்கு அப்புறம் பேசக்கூடாது. இது சபை நாகரிகம் கிடையாது. இருந்தாலும் கூட்டி கொடுக்க மாட்டேன், உன்னை அங்கே போய் காட்டி கொடுப்பேன். இங்கே என்னமோ காட்டி கொடுத்துட்டு ஏதோ பண்ண மாதிரி சரித்தான் இருக்கட்டும், அங்கே போய் காட்டி கொடுப்பேன்னு போனார். அங்கே பேசும்போது வாய் அடக்கத்தோடு பேசணும். ஒன்றும் தைரியம் இருந்தால் திறமை இருந்தால் நேருக்கு நேராக மோதணும். நான் பொட்டச்சி தான். ஆனால் தைரியத்துலையும் நேர்மையிலையும் மிகப்பெரிய நியாயம். ஒரு நீதிபதி மாதிரி எனக்கு முன்னாடி பேசாத வார்த்தைகளை நான் இல்லாத போது பேசினாரு. இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால வர வேண்டும் முருகா, வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. வேல் பிடித்து வினை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்பதற்காகவே நாரதர்கிட்ட கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். வர வேண்டும் முருகா. அரோகரா.
சம்போ மகாதேவா. வருகை தந்திருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராம மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர் பெருமக்களும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு அன்னார் சுதாகர் அவர்களின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சம்போ மகாதேவா. ஆதி சிஷ்டியத்தம் முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததின் காரணமாக அசுரகுலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரர் குலக்குரு சுக்கராச்சாரியார் சுரசை என்னும் மாயப்படுத்தி குளம் தலைக்க கட்டளையிட்டார். சுரசேன போல மயக்கத்தில் இருந்த காசிவ முனிவரின் கொடிப்புணர்ந்து சூரபதமன், சிங்கமுகன், தார்கன் என்ற 3 ஆண்மகளையும் அஜமுகி என்ற ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அவர்களும் அரனை நோக்கி தவம் புரிந்து அகோர வரங்களை பெற்று விமலும் நமக்கு என்று கர்வித்து வந்தனர். இவர்களின் கொடுமைகளை கலந்திடவே சிவனாரி நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக அவதரித்த எம்மை அக்னிதேவன் கரங்களிலே தாங்க வெப்பத்தின் சுபலை தாளம் முடியாமல் அங்கே நாணல் புரிந்த சரவண பொய்களை விட அங்கேயாம் அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மாமை நின்று ஜோதி பிளம்புதோர் மேனியாக கருணைகுறும் ஓங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உய்ய என்பதற்கு நாங்கள் அவதரித்து தேவர்களின் குறை தீர்த்து தேவனை திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்து வள்ளியை மனம் புரியும் பொருட்டு அச்சலத்தில் வீட்டிருக்கின்றோம். வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், பாட்டுக்கு நாரதன் என்பார்கள். அதன்படி வருகின்றார் நாரத மகரிஷி பின்னே அவரது கானங்கள் வருகிறது முன்னே. இருந்தாலும் அந்த பெரியாரை சந்திப்பதற்கு முன்பாக இந்த கிராமத்தில் அருள் வாழ்த்தி கொண்டிருக்கும் இந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைவாணிதான் பெற்றேன் இரு பெண்ணை மனம் கொண்டேன் கல்யாண மணவாளனே. கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே. கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண
வரட்டும், வரவை எதிர்பார்ப்போம். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடவர் தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட தனிகாசலம் என் முன் கண்ணுற்றதே முருகா, தாங்களை கண்டதில் அடியனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வருக வருக வருக, இசை மேதைய வருக, திரிலோக சஞ்சாரிய வருக, உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்தும் உத்தமரை வருக, யாழிசை வித்தகரை வருக. தங்கள் வருகையால் அகம் மிக மகிழ்ந்தோம். இருந்தாலும் வந்தாரை வரவேற்கும் வந்தமிழ் நாட்டில் வந்திருக்கக்கூடிய தங்களுக்கு இப்பேற்பட்ட நேரத்தில் என் சார்பாகவும் நாட்டு மக்களின் சார்பாகவும் எளிமையான வரவேற்பு. இந்த காரணத்தில் வீணா காண பிரியரே வாரும் தவ வீணா காண பிரியரே, வீணா காண பிரியரே வாரும் தவ வீணா காண பிரியரே, வீணா காண பிரியரே வாரும் தவ வீணா காண பிரியரே, பிரியரே பிரியரே. நீ
பெருமானே முருகா என்றுமில்லாமல் இன்று தங்களது முகத்தின் அதீத மகிழ்ச்சி தென்பது என்ன காரணம் என்று அறியலாமா? முருகா திரிலோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு ககனமார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கதிர் முதிர்ந்திருக்கும் திணைச்சோள மத்தியில் தாங்களுக்காக கனியை கனி. ஆமா முருகா, மீண்டும் கனி. ஆமா முருகா, ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வந்தீர்கள். ஆமாம், இன்று வந்து கனியை கொண்டு வரவில்லை. தங்கள இயலாத காரியமா? முருகா, அது கொண்டு வரக்கூடிய கனி கொண்டு வந்து விட்டேன். இது கண்டுதான் வர முடியும், கொண்டு வர முடியாது. அன்று வந்து கனியை கொண்டு வந்தீர்கள். ஆமா முருகா. இன்று கனியை கண்ட செய்தியை கொண்டு வந்தீர்கள். அப்படித்தானே? ஆமா. கனியை கண்ட செய்தியை கொண்டு வந்தீர்களா அல்லது கண்ட செய்தியை கொண்டு வந்தீர்களா? இல்லை முருகா, கனியை கண்ட அண்ணே என்னன்னே உனக்கு பாவம் பண்ணே, கொஞ்சம் கூட கேட்கலையே. கொஞ்சம் என்ன இதே ரிட்டர்ன் வருதுனே நமக்கு. ஹல் ஹல் ஹல். ஆகையினாலே இந்த அளவுக்கு போதும். ஆகையினாலே முருகா, அதான் கனியை கண்டு வந்தேன். கண்ட உடனே உங்களை பார்க்க வந்து விட்டேன். சிறப்பான கனி, மேன்மையான கனி. கனியின் பெருமையை சொல்ல தங்களுக்கே உரித்தான பாணியில் எடுத்து பார்ப்போம். மான்கணிக்கும் தேன்கதல்லி வன்கணிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா, நான் கணிந்தேன் அட்டியில்லா அக்கனியை கொய்தாமல் கொய்தனை முருகா முருகா. வாங்கனிக்கும் தேன்கதலி வன்கணிக்கும் மேலனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். கனியை கொய்யாமல் கொய்து அணைக்க. அப்படித்தானே? கனி எப்படி இருக்கின்றது அதை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் தாங்கள் கூறிய விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. நான் எப்பொழுதுமே தெளிவா முறையா தான் சொல்லுவேன். அப்பதானே ஊருக்கார ஏத்துக்குருவாங்க. இருந்தாலும் கனியை பற்றி ஸ்லாக்கியங்களை கேட்கலாமா? கேளுங்க. ஸ்லாக்கியம் என்ன முனிகி நோக்கும் பொழுதே புலங்கள் ஐந்திருக்கும் சுபதரும் என்கின்றீர்கள். அப்பேற்பட்ட கனியை இந்த கானகத்தில் வாழக்கூடிய பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் என்றால் பச்சைகளுக்கு பிரியம் பயந்து ஓடுகிறது என்றால் என்ன காரணம் என்று அறியலாமா? முருகா, அது உங்களுக்கு மட்டும் வந்த கனி. மற்ற பறவைகள் எல்லாம் எச்சில் வைக்க முடியாது, கிட்ட கூட நாட முடியாது. மனம் வாக்கு காயம் என்ற திரிகணங்களுக்கும் எட்டாமல் இருக்கும் மும்மல பச்சி.
ஆமா அப்பேற்பட்ட கனி எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எட்டாத உலகத்துல உண்டா முருகா? சின்னஞ்சிறுமலர் சின்னஞ்சிறுமலர் பணியினில் நனைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முத்து சரமண குறுநகை புரிந்து குறுநகை புரிந்து நீ என்ன சொன்னாலும் கவிதை உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை நீ என்ன செய்தாலும் புதுமை உனை எங்கெங்கு தொட்டாலும் இளமை இனிமை இளமை எட்டாத கூம்பில் இருந்திடில் அக்கனி தாத கொம்பில் இருந்திடும் அக்கனியை எட்டாத கூம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி கொய்திடலாம் முனியே எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் எட்டி படிக்கு இரு கொம்புண்டு அதை பற்றி எட்டி படிக்கு இரு கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் ஏறி பறித்திடலாம். கனிக்கு கொம்பு உள்ளதா? நாரத பெருமானை தாங்கள் கூறுவதை பார்த்தால் கனி போன்று தெரியவில்லையே. முருகா ம் கன்னி பெண்ணு முருகா. கன்னி யாரவள்? ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. மீதியும் பூதியாகாம இப்படி சென்று திருமணத்தை முடித்து விட்டு வரட்டுமா? முருகா இப்படி போகலாமா? ம். வேட மாதிரில போனோம். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. வேலை சுலபமாக முடிவது நல்லதுதானே. முருகா உலகம் ஒத்துக்கிறாதே. ம். என்னடா வந்தவனே முடிஞ்சு வச்சே ஐயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. முருகா அந்த உலகம் வேலை சீக்கிரம் முடிய ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆ. தேவர்கள் எல்லாம் உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ ம். அதுபோல இந்த உலகம் ம். சரியான முருகையா ஆ. எந்த அளவுக்கு நின்று செய்கிறார் தொழில்னு உங்களுக்கு பேர் எடுக்கணும். வேலை நின்னு பேசணும். என்ன மாதிரி நீங்க கொஞ்சம் பேர் எடுக்கணும். அப்பதான் ஆசை. ஆகையினாலே முருகா ஆ. எப்படியாவது அவளை நீங்கள் களவு மனம் புரிய வேண்டும். ம். பிடிவதற்குள் கடிமணம் முறிந்து ஆமா. தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் காட்சி அளிக்கின்றன. இப்ப அதனால பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருகிறேன். திருமணத்திற்கு வரும் தங்களுக்கு ஆ. என்றென்றைக்கும் புகழ் மாலை நிலைத்திருக்கட்டும். உன்னை- உலகம் உள்ளவரை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக நிலைத்திருக்கும் சென்று ஐயா. வருகின்றேன். திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகளை நான் கவனிக்கின்றேன். அப்படி ஆகட்டும்.